Hey friends, 2024 ரிலீஸ் ஆன 2 சூப்பர் ஹிட் கொரியன் மூவிஸ் பற்றி தான் இந்த வீடியோலையும் அடுத்த வீடியோலையும் பேச போகிறேன். இந்த படங்கள்லாம் வந்துட்டு நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா கட்டாயம் பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. செம படங்க. எக்ஸ்ஹியூமா செம ஹாரர் படம். இந்த படத்தோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் இருக்கிற ஒரு ரிச் ஃபேமிலியில் பிறந்த குழந்தை வந்துட்டு பிறந்ததுலேருந்து கண்டினியூஸாக அழுதுகிட்டே இருக்குது. அது ஏன் அழுகுதுன்னு வந்து யாருக்குமே தெரியல. டாக்டர்ஸ்க்கும் மயக்க மருந்து கொடுத்து தான் வந்துட்டு அந்த அழுகியை வந்துட்டு நிப்பாட்ட முடியுது. இதனால் வந்துட்டு வரியான அந்த ஃபேமிலி வந்துட்டு இது ஒரு சாபமாக இருக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு அந்த கொரியாவிலேருந்து ஷாமன்ஸை கூப்பிட்றாங்க. ஷாமன்ஸ்னா மந்திரக்காரங்களை. இதுக்கு வந்துட்டு சில இதெல்லாம் பண்ணால் வந்துட்டு சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ அந்த டீமில் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஷாமன்ஸ், அப்புறம் இன்னும் 2 பேர் இருக்காங்க. ஒன்று ஜியோமேன்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா லேண்ட் எக்ஸ்பர்ட்ஸ். இப்போ இறந்தவங்களை புதைக்கிற இடமா இருக்கட்டும், இல்லை புது வீடு கட்டுற இடமா இருக்கட்டும், கொரியன் கல்ச்சர் படி இங்கே பண்ணால் எல்லா வளங்களோட எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் நல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறவங்க. இன்னொரு ஆள் பார்த்தீங்கன்னா ஃபியூனரல் பிஸ்னஸ் வச்சுருக்காங்க. எக்ஸ்ஹியூமா பண்ணால் இந்த மூதாதையரோட சாபம் வந்துட்டு போயிடும், அந்த குழந்தையோட அழுகு நின்றுன்னு வந்துட்டு டிசைட் பண்ணுறாங்க. ஸோ எக்ஸ்ஹியூமேஷன் அப்படின்னா வந்து பிணத்தை வந்து தோண்டி எடுக்கிறது. அவங்க வந்து என்ன பண்ணாங்க, அப்படி பண்ணதுனால என்ன நடந்துச்சு அப்படின்னு தான் வந்துட்டு இந்த படத்தோட கதை. ஸோ இது வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்துட்டு இது நார்மல் பேய் படம் கிடையாது. இதில் வந்து பல விஷயங்கள் இருக்குது, நீங்கள் எதிரே பார்க்க முடியாது. ஸோ இந்த படம் வந்து ஏன் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சுன்னா, ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா படம் செம்ம மாடர்னாக ஸ்க்ரீன்ப்ளே பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பேஸில் போயிட்டு இருக்கும். இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா செம்ம லோக்கலாக நம்ம கல்ச்சரோட கனெக்ட் ஆகிற மாதிரி சில விஷயங்கள்லாம் நடக்கும். அது வந்து செம்மையாக கனெக்ட் ஆகும். ஏதோ நம்ம தமிழ் படம் பார்க்குற மாதிரி வந்து ஒரு ஃபீல் கொடுக்கும். நீங்கள் செம்மையாக என்ஜாய் பண்ணுவீங்க, மிஸ் பண்ணாமல் பாருங்கள். செகண்ட் சூப்பர் ஹிட் கொரியன் படம் வந்துட்டு ஹைஜாக் 1971. ஃப்ளைட் ஹைஜாக் பேஸ் பண்ண படம், பேஸ்ட் ஆன் ட்ரூ இன்சிடென்ட்டு. அதனாலே வந்துட்டு நீங்கள் படத்தோட வந்துட்டு நல்லா கனெக்ட் ஆவீங்க. இந்த படத்தோட ஸ்டோரியை பற்றி நான் சொல்ல வரும்ல, சொன்னால் வந்துட்டு ஸ்பாய்லர் ஆயிரும். பட் ஆனால் வந்துட்டு இது வந்து ஃப்ளைட் ஹைஜாக்கிங்கை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படம். ஹைஜாக்கிங் எப்போ நடக்கிற விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஹைஜாக்கிங் முன்னாடி நடக்கிற விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை அந்த பைலட்டுக்கான ஒரு பியூட்டிஃபுல் ஸ்டோரியாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃபாஸ்ட் பேஸில் செம்ம ஸ்டார்ட் டு எண்ட் வந்துட்டு சூப்பராக எடுத்திருப்பாங்க. அது குறிப்பாக சொல்லணுன்னா இந்த லாஸ்ட் 45 மினிட்ஸ் ஆஃப் த மூவி வந்துட்டு எட்ஜ் ஆஃப் த சீட்டு கொண்டு வந்துடும்னு சொல்லலாம். அப்புறம் வந்து படத்தில் வந்துட்டு சிஜிஐ ஒர்க் வந்து சூப்பராக இருந்துச்சு. சிஜிஐ, பிஜிஎம், டிஓபி எல்லாம் வந்து செம்மையாக இருக்கும். நீங்கள் வந்துட்டு கனெக்ட் ஆகிற மாதிரி வந்துட்டு நிறைய சீன்ஸ்லாம் எடுத்திருப்பாங்க. எஸ்பெஷலி வந்து அந்த ஃப்ளைட்டுக்கு வெளியில் நடக்கிற விஷயங்களாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் படத்தில் வந்துட்டு சில இன்ட்ரெஸ்டிங் விஷயங்கள்லாம் இருக்குது. நம்ம வந்துட்டு 1971 வந்துட்டு ஃப்ளைட்ஸ்லாம் எப்படி இருக்கும்னு வந்துட்டு காமிச்சிருக்காங்க. அதெல்லாம் வந்து நீங்கள் வந்துட்டு நல்லாவே என்ஜாய் பண்ணுவீங்க, மிஸ் பண்ணாமல் பாருங்கள். செம படம்.